நீங்க நான் எங்க எல்லாருக்குமே இந்த இசாரா செவ்வந்திட இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்ல இல்லை. இசாரா செவ்வந்திட வீட்டினுடைய தரப்புல, அதாவது சொந்த மாமா சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன நடந்திருக்குண்டா, இசாரா செவ்வந்தி உண்மையாவே ஒரு ஆபத்தான மோசமான ஆளாண்டு கேட்டீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நாங்க இந்த டைம் டிராவல் மாதிரிக்கு ஃபிளாஷ்பேக் மாதிரிக்கு அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் போய் பார்த்தோம்டா வீட்டோடையும் அவங்களோட வேலையும் அவங்களோட பாடம் தான் இருக்கிறது. வீட்டுகளில் நல்லா பூமரங்களையெல்லாம் கொண்டு வந்து நட்டு பூமரம் எல்லாம் அதிகமாக வளர்க்குறது, அதுகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது, அதோடைய நேரத்தை செலவழிப்பாங்களாம். அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆள் ஒருத்தவங்களாம். அது மட்டும் இல்லை, நாய்க்குட்டிகள் வளர்ப்பாங்களாம், நாய்க்குட்டிகளோட விளையாடுவாங்க, ஜாலியாக நாய்க்குட்டிகளோடையே நல்லா நேரத்தை செலவிடுவாங்களாம். அந்த மாதிரி அமைதியான ஒரு சொஃப்டான ஒரு அன்பான ஒரு பெண் தானா. அப்போ என்னட்டு இவங்க சிக்கப்பட்டாங்க? இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே. என்ன நடந்திருக்குண்டா, இவங்கள் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஒரு நபரோட கொஞ்சம் பழக தொடங்குறாங்க. அந்த நபர் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, நாங்கள் யாரோட பழகிறோம்ன்றது மிக மிக முக்கியம். இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிஞ்சோன்னு கட்டாயம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கு தெளிவாக விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அதே போல் இளம் பிள்ளைகள் இந்த காணொலிகளை பார்த்தாலும் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்கிறோம்ன்றது இந்த ஒரு விஷயம் போதும். ஒரு நபரோட அவங்க பழக தொடங்கியிருக்காங்க. ஆனால் அந்த நபர் எப்படின்றால், அவர் கொஞ்சம் இந்த போதை பொருளாது இது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஆள். இசாரா செவ்வந்தியையும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க. போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போன வருஷம் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போனதன் பிற்பாடு ஜெயிலில் நிறைய ஆக்கள்ற பழக்கம் ஏற்படுது. அங்கே முக்கியமாக இந்த பாதாள குழுக்கள் சம்மந்தப்பட்ட ஆக்களுகளோட ஒரு பழக்கம் உண்டு ஆளுக்கு ஏற்படுது. அதன் பிற்பாடு அங்கே இருந்து ஆள் வெளியே வராங்க. வெளியே வந்ததன் பிற்பாடு என்ன நடக்குதுண்டா, நிறைய வளமைக்கு மாறாக நிறைய ஆக்களுகளோட ஃப்ரெண்ட்ஸ் மார், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ட்டு இரவில் போகிறது, பகலில் அங்கே போகிறது, வீட்டை கூட்டி வர்றது, இது போல் நிறைய ஆக்களோட பழகிறது போகிறதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இசாரா செவ்வந்தி செய்ய தொடங்குறாங்க. அதிகமான பணமும் நிறைய காசுகளை பார்த்தீங்கன்னா புழங்க தொடங்குது. இசாரா செவ்வந்தி இந்த காசை எப்படி சம்பாதிச்சாங்க, என்னென்ன ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இது எதுவுமே வீட்டுக்கு சொல்லவும் இல்லையா, வீட்டில் உள்ளவங்க கேட்கவும் இல்லையா. சில ஆக்களுகள் வீட்டை வருவாங்க, வீட்டை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க, நல்ல நல்ல ஆக்களுகள், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில ஆக்களை பற்றி இசாரா செவ்வந்தி வீட்டை கதைப்பாங்களாம். அப்போ வீட்டாக்களும் சரி நல்லந்தானே நல்ல ஆக்கள் இது போல் வீட்டாக்கள் எல்லாருமே இப்போ உங்களோட இந்த காணொலி பார்க்குற நீங்கள் கூட உங்களோட பிள்ளைகள் எங்கேயாவது போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போகிறாங்க, தொழில் ஆக்களோட பழகுறாங்க, இதெல்லாம் கேட்கும்போது அவங்களோட வீட்டை உங்களோட வீட்டை வரும்போது நீங்கள் அவங்களோட வீட்டை போகும்போது என்ன செய்வீங்க? நல்ல மனிதர்கள் தான் நீ பழகுவீங்க. அதுபோல இசாரா செவ்வந்திய சில ஆக்களை கூட்டி வந்திருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிருக்குது அந்த ஆக்களெல்லாம் யாருண்டா பாதாள குழுக்கள் சம்மந்தப்பட்ட ஆக்கள்ன்றது. இப்போதான் அவங்களுக்கு இப்போ இல்லை, சில மாசத்துக்கு முதல் தான் வீட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 1 மாசத்துக்கு முதல் இசாரா செவ்வந்தி என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இசாரா செவ்வந்திக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கா, ஒரு ஆசை உண்டு. என்னண்டா, இலங்கை நாட்டில் வாழ்கிறத விட ஐரோப்பா நாட்டில் போய் வாழ்கிறதுக்கு ஆளுக்கு கட்டும் விருப்பமா. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இலங்கை நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ஐரோப்பா நாடில் இலங்கை நாட்டை விட்டு ஏதாவது ஒரு நாட்டில் போய் வாழணும்னு தான் விருப்பப்படுவாங்க. அது ஒன்றும் தவறில்லை. சுவிஸுக்கோ கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ எந்த நாட்டுக்குண்டாலும் போய் வாழலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் அதுக்காக ஆக்களை கடத்துறாக்கள், போதைப் பொருளை கடத்துறாக்கள், மோசமான ஆபத்தான சம்பவங்கள் செய்கிற ஆக்களோட திரிஞ்சு போகணுமாட்டு கேட்டீங்கடா, ஐயா சாமி ஆளை விட்டா போதும். இந்த நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் 1 மாதத்துக்கு முதல் வீட்டை சொல்லியிருக்காங்க, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக ருமேனியான்ற நாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், ஏதோ பக்கத்து ஊருக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. போனதன் பிற்பாடு வீட்டாக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க இவை வெளிநாடு போயிட்டாங்க போலட்டு. ஆனால் சமூக ஊடகங்களில், செய்திகளில், தொலைக்காட்சியில எல்லாம் துப்பாக்கி சூட்டு சம்பவம், அதுவும் நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கே துப்பாக்கி சூட்டு சம்பவம் உண்டு. இசாரா செவ்வந்தியோட புகைப்படம், வீடியோவெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னவங்களுக்கு உடனே தெரிஞ்சிட்டு இசாரா செவ்வந்தி
சற்றியான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. அவங்க செஞ்சது மட்டும் இல்லை, எங்களையும் எல்லாரையும் சேர்த்து சிக்க வச்சுட்டாங்கன்ட்டு ஆக்களுக்கு அள்ளு விட்டுருக்கு. அதன் பிற்பாடு காவல்துறை வீட்டுக்கு வந்திருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க, சில நடவடிக்கைகளை செய்திருக்கிறாங்க. வீட்டாக்களுக்கே பெரிய அதிர்ச்சி. இசாரா செவ்வந்தி அவங்கள்ட்ட பொய் சொல்லிட்டு இது போல நபர்களோட பழகி இது போல அதன் பிற்பாடு தான் வீட்டாக்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தேன் போல கதைப்பாங்களாம், பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன் ஆக்கள் மாதிரிக்கு நல்லா இருப்பாங்களாம். ஆனா இந்த சம்பவம் எல்லாம் வெளியே தெரிய வந்ததுக்கு பிற்பாடு தான் இசாரா செவ்வந்தி அவங்களோட வீட்டாக்களுக்கு மாமாவுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் மாமா சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்றால் ஆகா இவங்களெல்லாம் பட்டும் டேஞ்சருண்டு. அப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். இசாரா செவ்வந்தி என்ற ஒரு பெண் இந்த காணொளி பார்க்குற நீங்களோ நானோ எங்களை போல ஒரு அன்பான பண்பான இரக்கமான பாசமான ஒரு சாதாரண ஒரு பெண் மனிதான். ஒரு பூந்தோட்டத்தை பூக்கண்டுகளை வச்சு விட்ட தண்ணி ஊற்றி இயற்கையை நேசித்து நாய்க்குட்டிகளை வளர்த்து நாய்க்குட்டிகளோட விளையாடி கொண்டு சந்தோஷமாக ஜாலியாக இயற்கையை நேசித்து ஒரு மனுஷராக வாழ்ந்த இசாரா செவ்வந்தி எப்படி மாறி இருக்காங்க என்றால் அவங்களுக்கு ஒரு கனவும் இருந்திருக்குது, ஆசையும் இருந்திருக்கு. ஐரோப்பா நாட்டுக்கு போகணும், அதே சமயத்தில் பெரிய பணம் செல்வம் எல்லாம் இல்லாமலும் இருந்திருக்காங்க. இந்த பாதாள குழுக்கள் ஆக்களை கடத்துறாக்கள் போதைப் பொருளை கடத்துறாக்கள் இந்த மாதிரியானவங்கள் இசாரா செவ்வந்தி சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பழக்கம் பிடிச்சி கணக்கா காயை நகர்த்தி இருக்காங்க. ஆனால் இசாரா செவ்வந்திக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நாங்கள் தவறான ஒரு இதில் கையை வச்சுட்டோம், தவறான ஒரு பாதையில் நான் போக தொடங்கி இருக்கிறேன். இதுபோல நல்ல காலம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இசாரா செவ்வந்தி இந்த சூழ்நிலையிலேயாவது சிக்குனாங்கன்ட்டு இதை விட மோசமான ஏதாவது ஒரு உயிராபத்தில் போய் சிக்காம இந்த சூழ்நிலையிலேயாவது தப்பிச்சாங்கன்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இசாரா செவ்வந்தியில் இந்த விஷயம் எல்லாருக்குமே எனக்கு உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பாடமாக இருக்கணும். பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நீங்களும் கடும் கவனமாக இருக்கணும், நானும் கடும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் இப்போ வாழ்கிற சமுதாயத்தில் அவங்க மட்டும் இல்லை, இசாரா செவ்வந்தி அவங்களோட நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா ஊர்ற பெயர் இப்போ ஒருத்தவங்க செய்கிற தவறால் இந்த சாவகச்சேரின்ற பெயரையெல்லாம் கடுமையாக ஒரு நெகட்டிவாக ஒரு மோசமான ஒரு தவறான முறையில் சித்தரிக்கிறாங்க. அந்த சாவகச்சேரின்ட்டு வைத்தியரில் தொடங்கி அது இதுண்டெல்லாம் ஒருத்தர் 2 பேர் செய்கிற சின்ன தவறுக்காக ஒரு ஊரில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அந்த ஊரே தவறாகுமா? அது தவறான விஷயம் உண்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 4 பேர் தவறான நபர்கள் தவறான செயல் செய்கிறதுக்காக யாழ்ப்பாணம்ன்றதையே நாங்கள் தவறாக சொல்ல முடியுமா? இப்போ எந்த ஊரில் ஒரு 10 பேர் தவறு செய்கிறாங்கண்டா இந்த ஊரையே தவறு சொல்ல முடியுமா? அது தவறான ஒரு விஷயம், அப்படி கதைக்கவே கூடாது. யாழ்ப்பாணத்துல எல்லாம் கிளிநொச்சில எல்லாம் இந்த இசாரா செவ்வந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்குன இடங்கள் எல்லாம் சோதிச்சு ஏகப்பட்ட ஆக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாமே வெளியே லீக் ஆகாமல் இருக்கு. என்னென்றால் இது சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இன்னும் கைது செய்யப்பட இருக்கிற காரணத்தினால அலர்ட் ஆகி எல்லாம் தப்பிக்க கூடாதுன்றனால நிறைய விஷயங்கள் 100க்கு 99% விஷயங்கள் வெளியவே தெரியல. இந்த 1% விஷயம் தான் வெளியே கொஞ்சம் அதுவும் அவங்களால முடியாத கட்டத்தில் கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுனால லீக் ஆகுது. அந்த ஒன்றை கேட்கும்போது எங்களுக்கு இவ்வளோ முரளுதுண்டால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பணத்துக்காக ஆக்களை கொல்றதோ போதைப் பொருளை விற்கிறதோ கடத்துறதோ எதுவும் செய்யக்கூடிய ஒரு மோசமான சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்ல பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, நல்ல கார், நல்ல செல்வம், நல்ல ஸ்மார்ட்டாக நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்களே யோசிப்போம் என்ன தொழில் இவங்க செய்கிறாங்க, என்னென்று சம்பாதிக்கிறாங்க, என்னென்று இவங்களுக்கு காசு வருது, எங்களுக்கே பெரிய சந்தேகமாக இருக்குமென்னு. ஆனால் எல்லாரையும் தவறு சொல்லலை, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி வாழ்கிறாங்க. கடும் கவனமாக இருக்கணும். இந்த காணொளி பார்க்குற இளம் பிள்ளைகளும் பெற்றோர்களும் நான் எல்லாருமே நாங்கள் யாரோட பழகினாலும் அவங்களோட நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குது, கதைக்கிற வார்த்தைகளில் பண்பில்லை அன்பில்லை மோசமான வார்த்தைகளாக இருக்குது, செய்கிற செயலெல்லாம் மோசமாக இருக்குண்டா அவங்களோட பழகிறத நாங்கள் நிறுத்திடுவோம். ஏனெண்டா அவங்கள்ட்ட பணம் இருக்குது செல்வம் இருக்குன்ட்டு நாங்கள் அவங்களோட பயணம் செய்தால் நாளைக்கு நாங்களும் அவங்களோட சேர்ந்து கம்பி என்னோனும். நாங்கள் பழகிறவங்க பணம் இருக்குதோ பணம் இல்லையோ அன்பான வார்த்தைகள் நம்பிக்கையான வார்த்தைகள் நல்ல பழக்க வழக்கம் நல்ல பண்புகள் நல்ல மனிதர்களாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து பயணம் செய்யணும். இல்லைண்டா அவங்களோட நாங்கள் பயணம் செய்கிறத நிறுத்திடணும். பயணம் என்று சொல்கிறது பழகிறது போகிறது வீட்டை கூட்டி கொண்டு வர்றது அவங்களோட வீட்டை போகிறதெல்லாம் கடும் கவனமாக இருக்கணும். இந்த சமுதாயம் முதலெல்லாம் ஒரு மோசமான நபர்கள் என்றால் பார்த்தா தெரியும், அவங்கள பார்க்கும்போதே இவங்க ஒரு மோசமான நபர்கள் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல மனுஷர்கள் தான் பார்க்கும்போது மோசமான ஆக்கள் மாதிரி இருக்கிறாங்க. மோசமான ஆக்கள் எல்லாம் நல்ல ஸ்மார்ட்டாக
நல்ல அழகா நல்ல தொழில் பிஸ்னஸ் செய்கிற பிஸ்னஸ் ஆக்கள் மாதிரிக்கு நல்ல வாகனங்கள், நல்ல கார், நல்ல சொகுசு வீடு, நல்ல பணம், நல்ல செல்வம், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எங்கே தப்பு பண்ண போகிறாங்க? அதுபோல தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால கடும் கவனமாக இருங்க. இந்த இசாரா செவ்வந்தி அவங்கள் உண்மையாகவே என்னையை பொறுத்த மட்டும் ஐரோப்பா நாட்டுக்கு போகணும், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், நல்ல அழகா வாழணும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்க்கணும், எல்லாரையும் போல சின்ன சின்ன ஆசைகளுக்காக தவறான மனிதர்களோட போய் சிக்கப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியோ அவர்களுக்கும் இந்த பூமியில் இந்த தேசத்தில் அவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் தண்டனைகளை கொடுத்து ஒரு சந்தோஷமான திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த அரசாங்கம் சரியான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே பின்னுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள கை வைக்காம கீழே உள்ள மட்டத்தில் உள்ளவங்களை மட்டுமே கை வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இதுக்கு முதல் இல்லாத ஒரு நல்ல விஷயங்கள் இந்த அரசாங்கத்திலேயாவது நடக்குது. நன்றி சொந்தங்களே, கடும் கவனமாக இருங்க. நன்றி.